உங்கள் குழந்தைங்கள எவ்வளோ தான் தூங்க வச்சாலும் தூங்க வைக்க முடியல. நான் ப்ராப்பராக தான் ஒரு ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய குழந்தை வந்து சரியாகவே தூங்க மாட்டேது அப்படிங்கிறத உங்கள் கன்சர்னாக. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 8 ஸ்மால் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பேபி வந்து ஈஸியாக வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஷரண்யா, பேரண்டிங் கோச், சைல்டு அடல்சன்ட் கவுன்சிலர். ஸோ என்னோடய சேனலில் நிறைய பேரண்டிங் டிப்ஸ், உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மற்ற பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா, என்னோடய குழந்தை வந்து சரியாகவே தூங்க மாட்டேங்குது. நான் நிறைய என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வந்து தூங்க மாட்டேது. எப்பயுமே மடியிலேயே படுக்க வச்சு தான் தூங்க வைக்கிறதா இருக்குது, இல்லை தூங்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு டே ஃபுல்லாக. அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட கன்சர்னாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து ஒரு 2 months வரைக்கும் பேபி வந்து ப்ராப்பராக தூங்க மாட்டாங்க. சில டைம் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, பேபி வந்து இந்த 2 மாதம் வரைக்கும் அந்த ஊம் என்வரான்மெண்ட்டே நினச்சிட்ருப்பாங்க. அதாவது அம்மா வயிற்றுக்குள்ளே நம்மலாம் எப்படி இருந்தோமோ அதை அப்படியே நினச்சிட்டு அதே இமிட்டேட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தூங்குறது. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. இன்னொன்று நீங்கள் வந்து நினைக்கலாம், வந்து பேபி வந்து காலையில் ஃபுல்லாக முழிச்சிருக்கு, நைட்டு ஃபுல்லாக தூங்குது அப்படின்ட்டு. இதில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. என்ன அப்படின்னா, ஏன் அது நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து பகல் நேரத்தில் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டொமக் வந்து நம்ம ஷேக் பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ அது பேபிக்கு வந்து ஒரு மைல்டு வைப்ரேஷன் மாதிரி போய் தாளாட்டுற மாதிரி அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க டே ஃபுல்லாக தூங்குவாங்க. நைட் டைமில் நம்ம படுத்துருக்கும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது, எந்த ஒரு ஷேக்கிங் மூமெண்ட்ஸும் இருக்காது இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து பேபி வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டே டைம் நம்ம நடக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் தூங்கிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து பிறந்ததுக்கப்புறம் பேபிக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். டே ஃபுல்லாக தூங்கிட்டு நைட் ஃபுல்லாக முடிச்சுட்ருக்கிற கன்ஃபியூஷன் இதனால தான் வந்து ஹேப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயின் வந்து பேபிக்கு சிக்னல் கொடுக்கும் தட் இதுதான் வந்து டே டைம், இதான் நைட் டைம். நைட் டைம் நிறைய நேரம் தூங்கணும், டே டைம் வந்து நேப் எடுத்துகிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து எப்போலேருந்து வரும்னா 3 monthsக்கு மேலேருந்து தான் வரும். இதுதான் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பேபிக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வந்து செட் பண்ணலாம். நம்பர் 1 டிப் என்ன அப்படின்னா, பெட் டைம் ரொட்டீன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு 8 மணிக்கோ ஒரு 9 மணிக்கோ உங்கள் குழந்தை தூங்க வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரூமை இல்லைனா வந்து ஹாலோட லைட்டை வந்து டிம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மசாஜ் பண்ணலாம். நிறைய பேர் ஈவினிங்கும் குளிக்க வைப்பாங்க, ஸோ அது வந்து பண்ணலாம். மைல்டாக அவங்கள்ட்ட பேசுகிறது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறது, லைட்டாக கை காலெலாம் நீவி விட்டு மசாஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெட் டைம் ப்ராப்பர் ரொட்டீன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது பேபிக்கு என்ன தெரியும்னா, ஓகேம்மா அம்மா வந்து காலையிலேருந்து இது பண்ணல, ஸோ இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரெயின் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும், ஓகே நம்ம வந்து தூங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து பெட் டைம் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது. பேபி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே ஊமில் இருக்கும்போது வேறு ஒரு என்வரான்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டை டிம் பண்ணுறது, ஒரு டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும். டே டைமும் வந்து ஒரு டார்க் ரூமில் தூங்க வச்சுட்டு நைட் டைமில் ஒரு டார்க் ரூமில் தூங்க வச்சா பிரெயினுக்கு தெரியாது திஸ் இஸ் டே டைம், இது வந்து நைட் டைம், நான் டே டைம் முடிச்சிருக்கணும் லைட்டாக அப்படிங்கிறது பிரெயினுக்கு தெரியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும். டே டைமில் விண்டோ ஓப்பன் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் கிளாத்தை திறந்து வச்சுட்டு அங்கங்கே லைட்டாக நாய்ஸஸ்னு நீங்கள் யாரு கூட வேணால் பேசலாம், டிவி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டே டு டே லைஃப் நாய்ஸஸ் வந்து அங்கே இருக்கும்போது தான் அது வந்து டே டைம் இப்படி தான் இருக்கும். நைட் டைம் காமாக இருக்கும், ரூம் வந்து டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பேபி வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸ்வாடலிங், எல்லோரும் இது வந்து ஸ்வாடலிங் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மெயினாக வந்து இது வந்து டெம்பரேச்சருக்காக, இல்லைனா வந்து உங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஸ்வாடல் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டான என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்க, அதுக்கு மேலே ஸ்வாடல் பண்ணுறது பேபிக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேர்க்குது அப்படின்னா அட்லீஸ்ட்டு சைடில் ஒரு கம்ஃபர்ட் மாதிரி, ஒரு கம்ஃபர்டர், ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சு உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம். பட் சைடில் நீங்கள் பில்லோவோ ஒரு பெட்ஷீட்டோ வைக்கும்போது நீங்கள் வந்து அங்கே கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து அவங்க க்ரியேட் பண்ணலாம். ஸ்வாடலிங் வந்து
உங்களோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது, ரொம்ப கோலாக இருக்குது, கூலிங் டெம்பரேச்சரில் இருக்குது, இல்லைனா மழை அடிக்கடி வருது, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஸ்வாடலிங் பண்ணலாம். ஏன் ஸ்வாடலிங் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பேபி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்க ஊமுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். இது வந்து நீங்கள் நைட் டைமில் பண்ணும்போது ஓகே நம்ம இன்னும் அம்மா வைக்க தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. நம்பர் 4, வாட்ச் ஸ்லீப் க்யூஸ். பேபியோட க்யூஸை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முழிச்சவருக்கு விடு, தூங்கவே விட்டுறாத, பகலெல்லாம் முழிச்சிருக்கட்டும், நைட்டில் வந்து ரொம்ப தூங்க வந்து அதுக்கு அதிகமாக வந்துடும், ஸோ அப்போ வந்து தூங்க வச்சுக்கலாம், நைட் ஃபுல்லாக தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் என்ன ஒரு நெகட்டிவ் திங் இருக்குன்னா பேபியோட பிரெயின் வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிடும். எனக்கு தூங்க வைக்கணும்னு வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. லைக் காது இப்படி மாதிரி பண்ணுறது, கண்ணை தேய்க்கிறது, தலையை இந்த மாதிரி பண்ணிக்கிறது, இல்லைனா வந்து லைட்டாக அழுகிறது, இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து இருக்கும். அந்த சிக்னல் நம்ம வந்து புரிஞ்சுக்காமல் ஓகே 7 மணி 8 வரைக்கும் முழிக்க வச்சிடலாம், அப்போ தான் வந்து 9 மணி தூங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் முழிக்க வச்சாலும் ஒரு ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி பேபி வந்து தூங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னா ஜென்டில் ராக் பண்ணுறது. ரொம்ப தூளியில் போட்டு இப்படி உழுக்காமல் ஒரு ஜென்டில் வே ஆஃப் ராக்கிங், இப்படி தூளியில் இப்படி பண்ணலாம், இல்லைனா கையில் போட்டுட்டு இந்த மாதிரி உலுக்கி இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு தூங்க வைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பேபிக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடக்கும்போது என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராக்கிங்கில் வந்து ஈஸியாக வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. டிப் நம்பர் 7 வந்து டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஷியேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி கொடுக்கணுன்னா ஒரு மியூசிக்ஸ் மூலயமா கொடுக்கலாம். மார்னிங் ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் மியூசிக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நைட் டைமில் அந்த ஸ்லீப் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு 7 மணி 8 மணி, அந்த டைமில் வந்து வேறு ஒரு மியூசிக் லைக் தாலாட்டு பாடுறது, இல்லைன்னா இன்னும் ரொம்ப மைல்டு மியூசிக். அதாவது ப்ராப்பராக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டே டைமில் கொடுக்குற மியூசிக் வந்து நைட் டைமில் ரிப்பீட் பண்ணக்கூடாது, நைட் டைமில் கொடுக்குற மியூசிக் வந்து டே டைமில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் ரூம் என்விரான்மெண்ட் டிஃப்ரென்ஷியேஷன், ரூமை பிரைட்டாக வச்சுக்கிறது டே டைமில், நைட் டைமில் ரூமை டார்க்காக வச்சுக்கிறது, இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்தாலே வந்து பேபி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்க ஆரம்பித்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 8th டிப், லாஸ்ட் டிப் என்னென்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இருக்கணும். பேபி தூக்கிட்டு வந்து சோஃபாவில் போட்டுட்டு அங்கே ரொம்ப லவுடு நாய்ஸ் கேட்டுட்ருக்கு வெளியிலேருந்து அப்படின்னா தூங்க மாட்டாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பக்கத்தில் சைடில் லைட்டாக பில்லோ இல்லைனா ஒரு டால் மாதிரி வச்சு நீங்கள் அவங்க கூட படுத்து கொஞ்சம் லைட்டாக தூங்க வச்சு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். அதே மாதிரி எப்பயுமே மடியிலேயே வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கக்கூடாது. பேபி தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் ராக் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பேபி தூக்கி பெட்டில் போட்டுட்டு அவங்க அழகாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில், ஒரு சில பெட்டில் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டால் பேபிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து சேஃப் என்விரான்மெண்ட்டாக இருக்காது. ஒரு ஃப்ளாட் பெட் இருக்குது அப்படின்னா அந்த பெட்டில் போட்டு அழகாக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மியூசிக்கோடு தூங்க வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தூங்குவாங்க. இந்த 8 டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன் பேரண்டிங் பற்றி, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாகவும் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிவீன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டான புக்ஸ். இதெல்லாம் வந்து உங்கள் பேபியை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுத வைக்க பழகுறீங்க, இல்லை உங்களுக்கு எல்டர் பசங்க இருக்காங்க, இல்லைனா நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஒரு கிஃப்ட் பே பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வெப்சைட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏபிசி டீச் பண்ணுற புக்ஸு, கலர்ஃபுல் புக்ஸ், கலர் அடிக்கிற புக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அக்டோபர் 15th வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 15 to 40% ஆஃபர் போயிட்டுருக்கு. கலர்ஸ் 10 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மேலும் ஒரு 10% ஆஃபர் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், பி பாசிட்டிவ்.